சபையார் அமருங்கள். இருந்தவாறே கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஒரு சிறு கூட்டமாக உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து உம்மை துதித்து பாடி உம்மை மகிமைப்படுத்தும்படியாக தந்த அந்த மேலான கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம். அப்பா, நீர் இந்த இடத்துல அசைவாடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அடியேனை நீர் முற்றிலுமாக நீர் மறைத்து கொண்டு நீங்கள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுக்கு நீர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அந்த காரியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, ஏதோ கடமைக்கென்று வந்தோம், கடமைக்கென்று ஒரு ஞாயிறு ஆராதனையை அட்டன் செய்து போனோம் என்று இல்லாமல் தேவன் என்னோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபத்தோடு காத்திருக்கும்படியான ஒரு சிந்தையை எங்களுக்கு தாங்க. எங்கள் அனைவருடைய சிந்தையும் நோக்கி நேராய் நீர் ஒருமுகப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பல டிஸ்ட்ராக்ஷன் உண்டு அப்பா. ஒருவேளை நாங்கள் அஜாக்கிரதையாக கூட உட்காந்துருக்கலாம். அந்தபடியாக இல்லாமல் ஒரு பயபக்தியோடு இந்த ஃப்ராங்க்லின்கிற ஒரு நபரை நீர் முற்றிலுமாக மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, நீங்கள் பேசுங்க. ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக, வாழ்க்கையில் எங்களுக்கு அது ஆசீர்வாதமானதாக இருக்கும்படியாக நீர் எங்களோடு இடைபட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாம் டல்லாக இருக்கு. ஓகே, இன்றைய நாளிலும் நம்ம தியானத்திற்கென்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தேவனுடைய பார்வையில் நான். நம்ம இந்த உலகத்தில் மற்றவங்க முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் நம்மளை காமிச்சிக்கலாம் இல்லையா? நல்லவனாக காமிக்கலாம், பெரிய உயர்ந்தவனாக காமிக்கலாம். ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் நான் சிந்திக்க வேண்டும், தேவனுடைய பார்வையில் நான் எப்படிப்பட்டவனாய் நான் இருக்கிறேன். ஒருவேளை இந்த சமுதாயத்தில், இந்த சமூகத்தில் நம்ம ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒடுக்கப்பட்டு இருக்கலாம், நம்முடைய நண்பர்களால் நம்ம உறவுகளால் புறந்தள்ளப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் நம்ம இருக்கிறோமே, ஆனால் நம்மை பார்த்து தேவன் சொல்கிறார், நீ என்னுடைய பார்வையில் விசேஷித்தமானவன் என்று. இந்த உலகம் நம்மளை எப்படி வேணாலும் பார்க்கலாம். இவனுக்கு என்ன ஒன்றும் தெரியாது, இவன் என்னத்தை படிக்கவும் சரியான படிப்பு இல்லை, அல்லது இவனிடத்துல பணம் இல்லை, இவன் எதுக்கு யூஸ் இல்லை அப்படின்னு ஒருவேளை இந்த உலகம் நம்ம பார்த்து சொல்லலாம். ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், என்னுடைய பார்வையில் நீ விசேஷித்தமானவன், விசேஷித்தமானவள் என்று. இது எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் இல்லையா? ஒருவேளை இந்த உலகத்தில் ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு எம்பி அல்லது ஒரு சிஎம், சரி டாப் மோஸ்ட் பிஎம், அவருக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கு, அல்லது அவரோட ஃப்ரெண்டை நம்ம இருப்போமே, ஆனால் நமக்கு இந்த சமூகத்தில் ஒரு சிறப்பான அந்தஸ்து இருக்கும் இல்லையா? எல்லாருமே நம்ம பின்னாடி வருவாங்க, நம்மளை ப்ரைஸ் பண்ணுவாங்க, நம்ம தப்பே பண்ணாலும் தப்பு இல்லைம்பாங்க. கரெக்டாக?
அந்தப்படி ஒரு சிறப்பு அந்தஸ்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் வந்து உலக பிரகாரமான ஒரு பவர்ஃபுல் பர்சனுக்கு நம்ம ஃப்ரெண்டாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு அந்தப்படியான ஒரு சிறப்பு அந்தஸ்து கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் ஒரு டெம்பரவரி தான் இல்லையா? ஒருவேளை அந்த பவர்ஃபுல் பர்சனுக்கு பவர் போயிட்டு, இல்லை ஆட்சி மாற்றம் நடந்துட்டு அவங்க பதவியிலேருந்து போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கும் அந்த சிறப்பு அந்தஸ்து போயிடும் இல்லையா? ஆனால் இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நீ என்னுடைய பார்வையில் விசேஷித்தமானவன் விசேஷித்தமானவள் என்று. அது எவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா? எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க இல்லையா? அவர்கள் மத்தியில் ஒரு சிறு கூட்ட ஜனமாகிய நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது சாதாரண காரியம் இல்லை. சிலுவையில் விலைக்கிரயம் கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அது சும்மா இல்லை, அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவன் உங்களையும் என்னையும் விசேஷித்தமானவர்களாக படைத்திருக்கிறார். தேவன் வந்து மனுஷன் பார்க்கிற விதமாக நம்மளை வந்து பார்க்க மாட்டார். நம்ம வந்து பார்ப்போம், ஓகே அவனுக்கு படிப்பு கம்மியாக இருக்குது, இல்லை அவன் ஒரு உயர் பதவியில் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அவனை இக்னோர் பண்ணுவோம் இல்லையா? நார்மலாக அதுதான் மனுஷனோட இயல்பு. ஆனால் தேவன் வந்து அந்த மாதிரி பார்க்காமல் நமது உள்ளத்தை பார்க்கிறார், நம்மளோட உள்ள வாஞ்சைகளை பார்க்கிறார். அதனால்தான் நம்மளோட உள்ள வாஞ்சையை பார்த்து தான் நம்மளை விசேஷித்தமானவளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம அழகான ஒரு பாட்டு பாடணும் இல்லையா? தேவனான் எதினால் விசேஷித்தமானவன். அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம அப்படி என்னத்தை செஞ்சிட்டோம்? விசேஷித்தமானவன் தேவனுடைய பார்வையில் இருப்பதற்கு வந்து நம்ம அப்படி என்ன செஞ்சிட்டோம்? ஒன்றுமே இல்லை இல்லையா? ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பாவிகளாகிய நம்மளும் கிருபையாய் இறங்கி நம்மளை விலைக்கிரயம் கொடுத்து மீட்டு நம்மளை ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏசாயா 41:9 யாராவது எடுத்து வாசிக்கலாம். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இது எவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா? எங்கேயோ இருந்தோம், எப்படியோ இருந்தோம், ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வையில் நாம் விசேஷித்தமானவர்கள். ஏசாயா 43:1. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். அதனால தான் நம்ம வந்து விசேஷித்தமானவர்கள். இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன் சொல்கிறார் என்னை பார்த்து, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து அறிந்து தெரிந்து கொண்டு நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ என்னுடையவன். அதனால் தேவனுடைய பார்வையில் நான் விசேஷித்தமானவன். ஏசாயா 49 15 மற்றும் 16. அதாவது, தாய் உங்களை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோ அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களோ அல்லது நம்ம சொந்த பந்தங்களோ கூட மறந்துடுவாங்க இல்லையா? ஒரு கட்டத்தில், ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்மளை மறக்கிற மாதிரி சூழ்நிலைகளும் வரும். ஒருவேளை நம்ம அவங்க பக்கத்தில் இல்லை நம்மளுக்கு நம்மளோட தேவை அவர்களுக்கு இல்லை என்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, அல்லது நம்மளுக்கு அவள் மேல் ஒரு மனக்கசப்பு வரும்பொழுது அவள் மறந்து விடுவார்கள் இல்லையா? ஆனால் தாய் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, என்ன நம்ம தப்பு பண்ணாலும் அந்த தாய்ங்கிறவங்க வந்து தன்னுடைய பிள்ளையை வந்து மறக்க மாட்டாங்க. ஆனால் அந்த தாயே மறக்கும் பட்சத்தில் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுவதினால் நாம் விசேஷித்தமானவர்கள். சகரியா 2:8.
சகரியா 2:8. உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்போது எவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு பார்த்தீங்களா? நம்மளை யாராவது டச் பண்ணால் அது வந்து அவரை தொடருக்கு சமமாக அவர் நினைக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு அவர் நம்மளை நேசிக்கிறார், அப்போ நம்ம எந்த அளவுக்கு விசேஷித்தமானவர்கள். அதனால் இந்த உலகம் நம்மளை பார்த்து எப்படி சொன்னாலும் சரி, என்ன நினைச்சாலும் சரி, யாரும் அதை பற்றி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் தேவனுடைய பார்வையிலே நாம் விசேஷித்தமானவர்களாக இருக்கிறோம். இப்போது நம்ம வாசித்தோம் இல்லையா, 1 சாமுவேல் 16வது அதிகாரம், அதை நம்ம திருப்பி வைத்துக்கொள்வோம். அந்த முதல் வேத பாடமாக நாம் வாசித்த 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக்கொள்வோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து சவுல் ராஜாவை நான் தள்ளிவிட்டேன், இப்போ நான் வந்து ஒரு புதிய ராஜாவை ஏற்படுத்தணும், நீ போய் ஈசாயுடைய அவங்களுடைய மகனில் ஒருத்தரை நான் வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன் என்று சாமுவேல்கிட்ட சொல்கிறார். ரைட்டா? இந்த ஸ்டோரி எல்லாத்துக்குமே தெரியும். சாமுவேலும் போவார், அங்கே போயிட்டு இப்படி ஈசாயிட்ட சொல்லுவார், உங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருத்தராக வர சொல்லுங்கன்னு. அப்போ ஒருத்தன் வருவா அப்படி. அப்போ அவன் வந்து அந்த ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம். அப்போ சாமுவேல் நினச்சார், ஒருவேளை இவர் தான் அந்த ராஜாவுக்குரிய அந்த ஒரு கம்பீரத்தோடு இருக்கார், அதனால் மேபி கடவுள் வந்து இவரைத்தான், தேவன் வந்து இவரைத்தான் தெரிந்தெடுத்திருப்பார் என்று அவர் நினைக்கும் பொழுது தேவன் இடைபடுகிறார். இல்லை, நீ வந்து அவனுடைய முகத்தையும் அவனுடைய சரீர வளர்ச்சியும் தான் நீ பார்க்குற, ஆனால் நான் வந்து அந்த விதமாக நான் பார்க்கல, இவன் இல்லை அப்படின்னு. அந்தபடியாக ஒவ்வொரு குமாரராக கடந்து வருகிறாங்க. அப்படி ஒவ்வொருத்தங்களாக வர்றப்போ தேவன் சொல்கிற இவங்க இல்லை அப்படின்னு அப்படி 7 குமாரர்கள் வந்து போகிறாங்க. அப்போது சாமுவேல் வந்து கேட்குறார், வேறு யாராவது இருக்காங்களா? அப்போ ஒருத்தன் சொல்கிறான், அவங்க ஈசாய் சொல்கிறாரு, ஆமாம், ஒரு மகன் உண்டு, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கான். பாருங்கள், அந்த 7 பேருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் வீட்டில் இருப்பாங்க. அந்த ஒருத்தன் வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக வெளியே அப்படி மீன்ஸ் வெளியே இருக்கான். அப்போ அவனுக்கு வந்து அந்த குடும்பத்தில் மேபி இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இருந்துருக்க, நீ ஆடு மேய், நீ எதுக்குமே உதவாதவன் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் தேவன் அப்பேற்பட்ட ஒரு மனிதனைத்தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டார். தேவனுடைய பார்வையிலே தாவீது விசேஷித்தமானவனாய் காணப்பட்டான். நான் நினச்சி பார்க்குறேன், மேபி அவன் தேவனுக்கு அந்த கணத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய முதல் முக்கியத்துவத்தை கண்டிப்பாக கொடுத்துருப்பான் மற்றவர்களை காட்டிலும். அவனுடைய இருதய வாஞ்சையை தேவன் பார்த்திருப்பார். அவன் மிகவும் தேவனிடத்தில் அதிக அன்பு கூறுகிறவனாக, அவருக்கு அவருடைய கட்டளைகளை முழுவதும் கீழ்ப்படுகிறவனாக இருந்திருப்பான். அந்த வாஞ்சைகளை, அந்த இருதயத்தில் இருக்கிற அவனுடைய எண்ணங்களை, அவனுடைய வாஞ்சைகளை பார்த்திருப்பார் தேவன். அதனால் அவனை விசேஷித்தமானவனாக தெரிந்து கொண்டார். அதைத்தான் நம்ம வந்து இந்த இதில் படிக்கிறோம். ரெண்டாவது, நம்ம வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பாடம் 12வது மார்க் 12வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக்கொள்வோம். அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு எச்சரிக்கையாக சொல்லுவாங்க, நம்ம நீண்ட ஜெபம் பண்ணுறாங்க ஒரு முக்கியமான இடத்துல, அப்படி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஏழை விதவை பற்றி சொல்லியிருக்கும் இல்லையா? ஏசப்பா வந்து அவங்கள பற்றி ஒரு இதாக சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, எத்தனையோ பேர் ஐஸ்வர்யவான்கள் நல்லா காணிக்க கொடுத்துருப்பாங்க, அந்த ஆலயம் வளரணும் அப்படிங்கிறக்க வேண்டி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு ஏழை விதவை வந்து 2 காசு போடுறாங்க. அப்போ இயேசு சொல்கிறார், அந்த இதுதான் வந்து, அதாவது அந்த 2 காசு தான் வந்து அவருடைய பார்வையில் அதிகமாக பட்டது. ஏன் அப்படின்னா, அவங்கக்கிட்ட மேபி அந்த 2 காசு மட்டும்தான் இருந்திருக்கும். இப்போ நான் அந்த ஐஸ்வர்யவான்ட்டெல்லாம் வந்து நிறைய இருந்திருக்கும், அதில் இருந்து கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக அவங்க கொடுத்தது அது தப்பு அப்படிங்கிறது கிடையாது. பட் அவங்ககிட்ட நிறையா இருந்தது, அதில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஏழை விதவை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஜீவனத்துக்குன்னு வச்சுருந்த மேபி அந்த 2 காசு தான் அவங்ககிட்ட இருந்திருக்கும். அவங்க அடுத்த வேலை என்ன பண்ணணுங்கிறது கூட யோசிக்காமல் தேவன் பார்த்து கொள்வார் அப்படின்னு அவங்க முழுவதுமாக அதை போடுறப்போ, அதான் அந்த இருதயத்தில் உள்ள வாஞ்சையை தேவன் எப்பொழுதும் நம்ம பார்ப்பார். நம்ம வெளிப்புறமாக நம்ம வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சையை வந்து தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். நம்மளுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும்.
அதனால் தேவன் அந்த இருதயத்தை பார்த்து நம்முடைய இருதயத்தில் உண்மையாலுமே நம்ம வந்து ரொம்ப அன்பாக இருந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்தில் சேர்வதற்கு மிகவும் வாஞ்சியாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய பார்வையில் நம்ம வந்து விசேஷித்தமானவர்களாக கண்டிப்பாக திகழுவோம். இந்த மாதிரி விசேஷித்தமானவர்களாக திகழ்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அவர் நம்மளை வந்து தெரிந்து கொண்டதற்குன்னு ஒரு நோக்கம் கண்டிப்பாக இருக்கு இல்லையா? நம்மளை வந்து எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிற மத்தியில் ஒரு சிறு கூட்டத்தை நம்மளை ஒவ்வொருத்தரையும் பெயர் சொல்லி அழைத்து அறிந்து தெரிந்து கொண்டிருக்கார். கரெக்டாக? அதுக்கு ஒரு நோக்கம் கண்டிப்பாக இருக்காதா? அந்த நோக்கத்தை நாம் பல வேளைகளிலே மறந்து விடுகிறோம். நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான், விசேஷித்தமானவங்க தான். ஆனாலும் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தமான நாம் தான் பல வேளைகளிலே அவர் எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக என்னை அழைத்தார், எதற்காக என்னை தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் என்கிற அந்த உன்னத நோக்கத்தை, அந்த சித்தத்தை நாம் மறந்து விடுகிறோம். இரண்டாவதாக நான் சொல்லுகிற காரியம், தேவனுடைய பார்வையில் நான் நலமானதை செய்கிறேனா? நம்ம ஒருவேளை பல காரியங்களை செய்யலாம். நம்ம நினச்சிட்டு இருப்போம், இது யாருக்கு தெரியும்? இப்போ வந்து ஒரு சின்ன பொய் பேசுகிறோன்னு வைங்களேன். பொய் பேசாதவங்க இருக்கீங்களான்னு கை தூக்க சொன்னால் எத்தனை பேர் தூக்குவோன்னு எனக்கு தெரில. சின்ன பொய் நம்ம பேசியிருப்போம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் சின்ன பொய்கள் நம்ம ஏதோ ஒரு இடத்துல அது வேணும்னு பேச மாட்டோம். அதுக்காக பொய் பேசுகிறவங்களும் கெட்டவங்கன்னு நான் சொல்ல வரல. நம்ம வந்து அந்த சூழ்நிலைகளினால், அந்த சரௌண்டிங்ஸ்னால், அல்லது நம்ம கூட இருக்கிற அந்த மக்கள்னால் சில வேளைகளில் நம்ம வந்து மறந்து நம்ம பொய் பேசிடுவோம். சில இதில் என்னத்து இருக்குது அப்படின்னு. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம வந்து கர்த்தருடைய அந்த கற்பனையெல்லாம் பார்க்குறப்போ அதெல்லாம் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஞ்சம் பார்ப்போம். ஆனால் நம்மளுடைய அன்றாட அந்த டே டு டே லைஃப்பில் வந்து சின்ன காரியங்களை வந்து நம்ம விட்டுருவோம். இந்த சின்னதாக பொய் பேசுகிறது, அந்த மாதிரி சின்ன காரியம், கோவப்படுறது, எரிச்சல் படுறது, பொறாமைப்படுறது, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பாவங்களாகவே, என்னை கேட்டிங்கன்னா முக்கால்வாசி கிறிஸ்தவங்களுக்கு அது பாவமாகவே தெரியல. அதனால தான் நம்மளுடைய கிறிஸ்தவத்தில் அன்பு தணிந்து போய் கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் இப்போ அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ நானும் வந்து இப்போ சொல்கிறதுனால நான் வந்து பெரிய பர்ஃபெக்ட்னு சொல்ல வரல. பட் தேவன் என்னோடும் இடைபடுகிறார். இப்போ நம்ம வந்து மன்னிக்கிறது, ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபார்வேர்டும் வந்தது அந்த மன்னிப்பை பற்றி. இப்போ நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் நபர் மேலே நம்மளுக்கு வந்து ஒரு வெறுப்பு, ஒரு எரிச்சல், கோபம் வருது அப்படின்னா அதை நம்ம தான் ஸ்டார்டிங்லேயே சரி பண்ணிட்டா அது நல்லது. நான் சின்ன வயசில் ஒரு பாய்சன் ட்ரீ அப்படின்னு ஒரு போய்ட் படித்த ஞாபகம் உண்டு. அதில் அதான் இருக்கும். அந்த கோபம், அந்த எரிச்சல், அது ஸ்டார்டிங்கில் இருக்கிறப்ப அதை நீங்கள் வெட்டிட்டீங்க அப்படின்னா அது மரமாக வளராது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு வேளை அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது பாய்சன் ட்ரீயாக வளர்ந்துட்டுன்னா அதுக்கு பின்னாடி ரொம்ப சிரமம். அந்த மன்னிப்புங்கிறது வந்து அது எதுக்கு வேண்டி சொல்ல வந்தோன்னா, அந்த ஃபார்வேர்டில் அப்படி சொல்லியிருந்தது. நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் நபர் வந்து நம்மளுக்கு ஏதாவது செய்கிறப்போ நம்ம மேலே தப்பே இல்லாமல் இருக்கும். அவங்க தான் தப்பு பண்ணியிருக்கலாம், அவங்க வந்து நம்மளுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அந்த பர்டிகுலர் நபரை பார்த்து நம்ம கோவப்படுவோம், எரிச்சல் படுவோம். அவங்க மேலே ஒரு பயங்கர வெறுப்பு இருக்கும். அவங்க என்ன செஞ்சாலும் சரி, அவங்க நல்லது செஞ்சாலும் நம்ம பார்வையில் வந்து அது எப்படி இருக்கும்? அது வந்து கெட்டதாக தான் தெரியும். இது வந்து மனித இயல்பு இல்லையா? ஆனால் அந்த ஃபார்வேர்டில் வந்து இப்படி சொல்லியிருக்கு, தேவன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அந்தப்படியான பல நபர்களை பல கட்டங்களிலே அனுமதிக்கிறார். ஏனென்றால் என் மகன், என் மகள் சில காரியங்களுக்காக நான் அவளை ஆயத்தப்படுத்த வேண்டும். அவள் இப்போ இருக்கிற இந்த பலன் பத்தாது, அல்லது இப்போ இருக்கிற அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு வந்து சரியில்லை, அவளை நான் சரிப்படுத்த வேண்டும், அவனை நான் சரிப்படுத்த வேண்டும் என்று சில நபர்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ளாத பட்சத்தில், நம்ம ஏன் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னா, நம்ம வந்து தேவனை வந்து முழுசுமாக நேசிக்காததினால், அல்லது நாம் அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காததினால் அந்த காரியங்கள் வந்து நம்ம பார்வையில் மறைக்கப்பட்டிருக்கும். நம்ம வந்து அதை நபரை தான் பார்ப்போம். தேவசத்தம் வரும், அந்த நேரம் வந்து சில தேவசத்தங்கள் வரும், நம்ம அதை இக்னோர் பண்ணிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ கோபம், அந்த எரிச்சல் இருக்கும். அவன் அப்படி பேசிட்டானே, என்னை பற்றி நம்ம மேலே தப்பு இல்லாமே இருக்கலாம்.
ஆனால் தேவன் அனுமதிப்பது எதற்காக என்றால் நம்மளை ஒரு மோல்டு பண்ணுவதற்காக, நம்மளை உருவாக்குவதற்காக. நம்மளை கொண்டு ஒரு செயல், ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கு என் மகனை, என் மகளை நான் பலப்படுத்த வேண்டும், அவளை நான் உருவாக்க வேண்டும் என்று சில நபர்களை இந்த மாதிரியாக நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து சில காரியங்களையும் அனுமதிப்பார். நம்ம அந்த நேரத்தில் நம்ம தவறி விடுகிறோம். அதாவது சுய சிந்தையில் போய் நம்ம தப்பு மேலே தப்பு பண்ணி ஒரு எண்டுக்கு போவோம். அப்புறம் முடியாத பட்சத்தில் தான் கடவுள்கிட்ட வருவோம். அதுக்கு பின்னாடி தேவனே என்னால் முடியல அப்படின்னு அழுது நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா? ஆனால் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால், அவளை மன்னிச்சிரு. அதாவது உன் மேலே தப்பே இல்லை, ரைட், மன்னிச்சிரு, நான் அதைத்தான் உன்னிடத்தில் விரும்புகிறேன் என்கிறார். இப்போ இதை எங்கிட்ட கேட்டிங்கன்னா நானும் நிறைய நேரத்தில் அப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி அது எனக்கு உணர்த்தப்பட்டிருக்கு, நீ மன்னிக்க வேண்டும் என்று. நான் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பல வேளைகளிலே நம்முடைய சூழ்நிலைகளினால் அல்லது நம்ம கூட இருக்கிற அந்த ஒரு 100 பேர்த்து நம்ம ஒருத்தங்களாக இருப்போம், அந்த 99 பேர் அந்த தப்பை சரின்னு செய்கிறதுனால நம்மளும் அதில் உடன்பட்டு விடுகிறோம். அப்பொழுது நாம் இதை மறந்து விடுகிறோம், தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை. தேவனுடைய பார்வையில் இது சரியில்லை என்பதை நாம் மறந்து விடுகிறோம். தேவனுடைய பார்வையில் நான் நலமானதை செய்கிறேனா என்பதை அந்த ஒரு பர்டிகுலர் மோமெண்ட்டில் மறந்து விடுகிறோம். அதுக்கு பின்னாடி நம்ம அந்த தப்பு மேலே தப்பு பண்ணி போவோம். இது டே டு டே லைஃப்பில் எல்லாத்தோட வாழ்க்கையில் இருக்குது தான். நம்ம இன்றைக்கி கிறிஸ்தவம் ஏன் வளரல அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், ஒன்று அன்பு இல்லை. ஆதி காலத்தில் அந்த மிஷினரிமார்கள்ட்ட இருந்த அந்த உண்மையான அன்பு இல்லை. ஏன்னா அந்த காந்தியடிகள் சொல்லுவார், கிறிஸ்துவை நான் மிகவும் நேசிக்கிறேன், விரும்புகிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்களை பிடிக்காது. ஏன் அப்படின்னா, கிறிஸ்தவம் அதாவது கிறிஸ்து சொன்னதை அவங்க ஃபாலோ பண்ணலை. அவங்க எப்படி, அதாவது சிம்பிள் வேர்டில் சொல்லணுன்னா, பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, அதனால் எனக்கு கிறிஸ்தவர்களை பிடிக்காது. ஏனென்றால் தேவன் நம்மளிடத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்ததை, நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதை நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த சரௌண்டிங்கில் நாம் வெளிப்படுத்த தவறி விடுகிறோம். நம்மளுடைய கிரியைகள் மூலியமாக நாம் தேவனை வெளிப்படுத்தி தேவனுடைய நாம மகிமைப்படணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு செயலும் செய்யறதுக்கு முன்னாடி அதை நம்ம யோசித்து செய்வோமே ஆனால் அது தேவனுடைய பார்வையில் மிகவும் பிரியமானதாக இருக்கும் என்பதில் நான் நம்புகிறேன். சில காரியங்களை அதாவது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி சின்ன சின்ன காரியங்கள், அதை டே டு டே லைஃப்பில் இருக்கிறத நான் சொல்கிறேன். நாமளே இந்த காரியங்களுக்கு பின்னதான் நாமளே நம்ம கொஷின் கேட்டுக்குவோம். யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா உடனே இவர் பெரிய பர்ஃபெக்டானோ, கடவுள் என்னோட நான் இந்த டிவோஷன் நான் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ தேவன் என்னோட பேசினார். எங்கிட்டையும் இருக்கிற அந்த தவறுகள் ஒவ்வொன்றா எனக்கும் காட்டப்பட்டது இல்லையா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பல வேளைகளில் அந்த பெருமை, பொறாமை, நான் தான், அந்த ப்ரைட் அல்லது எரிச்சல், கோபம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய பார்வைக்கு அது சின்ன விஷயம். அப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அதை வெளிப்படுத்துகிறோம் இல்லையா? பட் என்றைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா, தேவனுடைய பார்வையில் இது சரியா, அவருக்கு இது பிரியத்தை தருமா அல்லது அவருக்கு இது துக்கத்தை தருமா? இப்போ ஒரு சின்ன பாட்டு கொயர் பாடுவாங்க. அந்த பாடல் பார்த்திங்கன்னா அந்த வரிகள், நான் அந்த கேஸ் ஸ்டடி நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த பாடலோட வரிகள் ஒவ்வொன்றும் நம்ம படித்து உண்மையாக அந்த அர்த்தத்தை உள்வாங்கி நம்ம பாடணும்னு வைங்களேன். அப்போ நம்ம எப்பெல்லாம் தப்பு பண்ணுறோமோ அப்போல்லாம் தேவன், அதாவது இயேசு எவ்வளவு ஒரு வேதனைப்படுகிறார் என்பது புரியும். இதில் ஒரு சரணம் மட்டும்தான் பாடுவாங்க அதில். ஆனால் அந்த பாட்டு நீங்கள் வீட்டில் போய் அந்த வரிகளை பாருங்களேன். அதில் தேவன், இயேசு அந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்மளுக்கு பேசியிருக்கிறார்.
பார்க்கின்றன தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதன் இயேசுவே, தீர்ப்புள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீர்ப்புள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீட்டெருமை எண்ணில் இடம் பெற்றார். உள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். வீட்டெருமை எண்ணில் இடம் பெற்றார். உள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவை நாதன் இயேசுவே. எவ்வளோ அருமையான வரிகள் இல்லையா? நம்ம இந்த ஹைவேஸ் அல்லது ஷாப்பிங் மால் இதெல்லாம் போகிறப்போ, ஷாப்பிங் மால் அல்லது அந்த காமனான ஏரியாவில் பார்த்திங்கன்னா சிசிடிவி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடம்னா நம்ம வந்து அப்படியே ஒரு கேர்ஃபுல்லாக போவோம். அதே மாதிரி இந்த ஹைவேல பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீடு டிடெக்ட் பண்ணுறதுக்குன்னு கேமரா அதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா? நம்ம மற்ற இடத்துல எப்படி வேணாலும் போவோம். அங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்னிங் வந்துன்னா உடனே அதுக்கு என்ன தேவையோ அது மாதிரி நம்ம நடந்து கொள்வோம் இல்லையா? அதே மாதிரி தான் தேவன் எப்பொழுதும் 24/7 நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் நம்ம உள்ளத்தில் இருக்குமே ஆனால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம ஒருபோதும் செய்ய மாட்டோம். அதை வந்து நம்ம மறந்துடுறோம். அந்த சிசிடிவி அங்கே அப்படி ஒரு கேமரா, தேவன்கிற ஒரு கேமரா வந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குங்கிற அந்த ஒரு இதை வந்து பல வேளைகளிலே நாம் கிறிஸ்தவர்களாகி நாம் மறந்து விடுகிறோம். சரி, நான் அந்த கேஸ் ஸ்டடி சொன்னேன் இல்லையா? ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். நாமளே நம்ம வந்து கொஷின் கேட்டுக்கலாம். இது வந்து சிலது தான். இது மாதிரி நிறைய கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில், நம்ம ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், அல்லது நாம் வேலை பார்க்கும் ஸ்தலமாக இருக்கட்டும், இல்லை நம்ம திருச்சபை அல்லது நம்ம உறவினர்கள் மத்தியில், நம்ம குடும்பத்தில் நம்ம வந்து ஒரு சம்பவம், ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்ம என்ன மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், என்ன மாதிரி நடந்து கொள்கிறோம்? உண்மையான கிறிஸ்தவனாகவா அல்லது இந்த உலகத்தாரை போலவா? சரியா? இதுதான் கொஷின். சரியா? இப்போ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறோம். நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் இல்லையா? அப்பார்ட்மெண்ட்னாவே கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பக்கத்தில் இருக்கிறவங்க, செக்யூரிட்டி, யாரோ ஒருத்தரோட சேர்மன், ஏதோ ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும் இல்லையா? நம்ம மேலே தப்பே இல்லாமல் இருக்கலாம். நம்ம வந்து கரெக்டு தான், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டு தான். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில் நம்ம போய் அவளோட நல்லா பயங்கரமாக கோதாவில் இறங்கின மாதிரி இறங்கி பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு ஜெயிச்ச மாதிரி வந்துடுறோம். இப்போ கொஷின் என்னென்னா, தேவனுடைய பார்வையில் இது எப்படிப்பட்டதாக இருக்கும்? நலமானதாக இருக்குமா? என் பிள்ளை இப்படி போய் வந்து, அதாவது இப்போ நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அவன் என்னத்தை கிறிஸ்தவன், எல்லாத்தையும் சண்டை போட்டுருக்கான் இல்லையா? அப்போ தேவனுடைய நாமம் அங்கே வந்து தூசிக்கப்படுவதற்கு நாம் வந்து ஒரு காரணமாக இருக்கிறோம். இது வந்து பல இடங்களில், இது வந்து என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒரு மொமெண்ட், அந்த ஒரு கோவங்கிற அந்த ஒரு மொமெண்ட்டில் நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். தேவன்கிற சிசிடிவியும் மறந்துடுவோம். தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார், ஒரு நோக்கத்திற்காக நம்மளை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறதையும் மறந்துடுவோம். மறந்துட்டு நம்மளோட சுயத்தை நம்ம வெளிப்படுத்தி விடுவோம். நிறைய பேர், நான் சொல்கிறேன், இப்போ இதில் எத்தனை பேர் எனக்கு தெரில, 90% கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ரியாக்ட் வந்து சுய சிந்தையில் தான் இருக்கும். நம்ம எப்போ வந்து தேவன் விரும்புகிறபடி நம்ம அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, எப்பொழுது நாம் தேவனுக்குள் முழுவதுமாய் நம்மளை அர்ப்பணித்து அவரை முழுவதுமாய் நேசித்து
அவருக்கு எப்பொழுது நம்ம அவருடைய சமூகத்தில் ரொம்ப நேரம் நம்ம செலவிட்டு அவருடைய வார்த்தைகளை தியானித்து அந்த வார்த்தைகள் நம்மளுக்குள் கிரியை செய்யும் பொழுது மாத்திரம்தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்டில் தேவன் எதிர்பார்க்கும் விதமாக செயல்பட முடியும். இல்லை அப்படின்னா நம்ம சும்மா வாரோம் போகிறோம், பைபிள் படிக்கிறோம், சர்ச்சுக்கு வரோம், ஏதோ ஜெபம் பண்ணுறோம் இருக்கிறோம் அப்படின்னு இருந்தால் இந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம வந்து சுயத்தில் தான் நம்ம வெளிப்படுவோம். அடுத்து இப்போ சர்ச்சுக்கு வர்றதை பற்றி இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நம்ம சர்ச்சில் யூத் பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ரொம்ப நல்ல பசங்க உண்மையாலுமே. ஏன்னா நான் அவங்களோட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுவேன், அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு தெரியும் நான் விளையாடுவேன் அவங்களோட அப்படிங்கிறது மட்டும். ஆனால் இன்னொரு பார்ட் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் பார்ட். ஓகேவா? வாரம் ஒருக்கா வந்து நாங்கள் வந்து முன்னாடி மீட் பண்ணி ப்ரேயர் பண்ணுவோம், இல்லை அப்படி இப்போ வந்து டீம்ஸில் கனெக்ட் பண்ணி ப்ரே பண்ணுவோம். ஓகேவா? அது ஒரு பக்கம். அதே மாதிரி நாங்கள் எப்போ மீட் பண்ணுறோமோ நிறைய டைமில் வந்து நாங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலான டிஸ்கஷன்ஸ் வந்து நடக்கும். இவங்க என்ன சின்ன பசங்க இவங்ககிட்ட என்னத்தை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நான் வந்து நிறைய காரியங்களை அவங்ககிட்ட வந்து நான் கற்றுருக்குறேன். ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து கடவுள் மேலே வச்சுருக்கிற அந்த பிரியம், அந்த வாஞ்சைகளை நான் பார்த்துருக்கிறேன். அவங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறனால தான் வந்து ஏதோ கடவுள் வந்து அவங்கள கண்ட்ரோலாக வச்சுருக்காரு, ஆசீர்வாதமாக வச்சுருக்காருன்னு நான் நினைப்பேன். நான் வந்து அவங்களோட இருக்கிறத வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ இந்த கடந்த மாதத்தில் அந்த மாதிரியாக நாங்கள் ஒரு 4, 5, 6 பேர் சரியா அப்படி ஒரு மீட் பண்ணப்போ ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்தது. அதில் வந்து ஒரு யூத் ஃப்ரெண்டு வந்து ஒரு கொஷின் கேட்டால், அப்படி சர்ச்சுக்கு எதுக்காக போகிறோம், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கோயிங் டு த சர்ச்? அந்த கொஷின் கேட்டோன்னே எனக்கே வந்து ஒரு டக்குன்னு ஒரு கொஷின் மார்க். சர்ச்சுக்கு போகிறதுல என்ன பர்பஸ் இல்லையா? அல்லது அதாவது நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், அதோட நோக்கம் என்ன, எதுக்காக போகிறோம், எப்படி போகணும், இதுதான் வந்து அந்த டிஸ்கஷன். கிட்டத்தட்ட அது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை பரிமாறினோம். சரியா? ஒவ்வொருத்தரும் அவங்களோட மனசில் என்ன யோசிச்சு வச்சாங்களோ அல்லது அவங்களோட மனநிலையிலிருந்து ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு மேலே அந்த டிஸ்கஷன் போச்சு. அப்போ வந்து எதற்காக நாம் சர்ச்சுக்கு போகிறோம்? ஒன்று வந்து சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். கரெக்டாக அதுக்காக நம்ம வரோம். அப்போ நம்ம வந்து ஃபார்மாலிட்டிக்கு வர்றோமா? சும்மா கிறிஸ்தவங்க சண்டேனா சர்ச்சுக்கு போகணும் அதுக்கு வேண்டி வரோமா? இல்லை அப்பா அம்மா சொல்கிறாங்க அதுக்கு வேண்டி வரோமா? இல்லை நான் சர்ச்சுக்கு போகாமல் இருந்தால் எனக்கு அந்த ஒரு வாரம் வந்து எனக்கு ஏதோ இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கு வேண்டி வரோமா? இந்தபடியான பல கொஷின்ஸ் அதில் இருந்தது. இது நம்மளே நம்ம கேட்டுக்கணுமே. இப்போது சர்ச்சுக்கு வந்து நம்ம கடமைக்குன்னு வந்துட்டு போகிறோம் அப்படின்னா தேவனுடைய பார்வையில் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்ம வந்து சும்மா சடங்காச்சாரமாக வந்து உட்காந்துட்டு போகிறோம். வாரம் எந்திரிச்சு நிற்க சொன்னால் எந்திரிச்சு நிற்கிறோம், ஜெபம் பண்ண சொன்னால் கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிறோம், ஏதோ பண்ணுறோம், முடிஞ்சுதா அடுத்து ஓடு, மற்ற ஃப்ரெண்ட்ஸில் பேசுகிறோம், மறுபடியும் ஓடு. இது தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இப்போ நாங்கள் அந்த டிஸ்கஷன் வர்றப்போ அதில் ஒரு பாயிண்ட் வந்தது என்ன அப்படின்னா, நம்ம ஆலயத்துக்கு வருவதற்கு முன்னதாக நம்ம வந்து ஆயத்தப்படணும். எப்படி யூதர்கள் வந்து அதுக்கு முன்னதாக ஆயத்தப்படுவாங்களோ அது மாதிரி நம்மளும் ஆயத்தப்படணும். என்ன எப்படி என்றால் ஜெபிக்கணும். தேவனே நீர் என்னோடு பேசுங்க, நான் வந்து அதாவது சர்ச்சுக்கு வந்து சும்மா ஜஸ்ட் டைம் பாஸுக்காகவோ அல்லது ஏதோ நான் போலினே யாராவது எதாவது நினச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காகவோ அல்ல. தேவனே நீர் என்னோடு பேச வேண்டும், நான் வருகிறேன், நீர் என்னோடு பேசுங்க, என்னிடத்தில் இருக்கும் அல்லது உமக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்கள் இருக்குமே ஆனால் அதை நீர் எனக்கு சுட்டி காண்பீங்க. என்னை நான் சரி செய்து கொள்ள வேண்டும் என்று நீர் எதில் விரும்புகிறீரோ அதை நீர் எனக்கு காண்பீங்க. நான் என்ன செய்ய வேண்டும், எதில் நான் சரி செய்து கொள்ள வேண்டும், நான் என்ன செய்தால் உமக்கு பிரியம், இந்த மாதிரியான காரியங்களை நீர் என்னோடு பேச வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஜெபத்தோடு நம்ம வரணும். இப்படி ஒரு பாயிண்ட்டும் வந்துச்சு. அதில் உண்மை வந்து அதுதான். நம்ம வந்து திருச்சபைக்கு அதாவது ஆலயத்துக்கு அந்த ஆராதனைக்கு வரும் பொழுது நம்ம வந்து ஒரு பயபக்தியாக வரணும். இப்போ ஐயா வந்ததுக்கு பின்னாடி நான் வந்து அதை ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐயாவும் நானும் பேசியிருக்கோம் அதை பற்றி. ஜெபம் பண்ணுறப்போ முழங்கால் படிக்கிட்டு ஜெபம், ஏன்னா அது மறந்துகிட்டே வரோம். இப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கடத்துறதும் இல்லை.
இப்போ என்னென்னா ஒரு கட்டத்தில் இன்னும் ஒரு டவுன் த இயர் 10-15 இயர்ஸ்க்கு பின்னாடி இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஜெபம்னா என்னென்னா உக்காந்துருக்கணும் அப்படிங்கிற மனநிலை வந்துடும். நம்ம இன்றைக்கி முட்டி போட்டு நம்ம பழகவில்லை என்றால் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் நான் சொல்கிறேன், ஜெபம்னா கண்ணை முழிச்சிட்டு அமைதியாக உட்காரணும், எங்கே வேணாலும் பார்த்துக்கலாம், சத்தம் மட்டும் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக வரும். ஐயா வந்து அதை வந்து ஒவ்வொரு டைமும் ஜெபம் பண்ணுறப்ப சொல்லுவாங்க, எனக்கு அது சந்தோஷமாக இருக்கும். நம்ம கஷ்டம்தான், திடீர்னு முழங்கால் போட்டு நம்ம ஜெபம் பண்ணுறது கஷ்டம்தான். ஆனால் அதை வந்து அப்படி விடக்கூடாது, நம்ம வந்து முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணணும். ஸோ திருச்சபையில் அதாவது ஆராதனையில் கலந்து கொள்ள வரும்பொழுது நாம் வந்து ஒரு பயபக்தியோடு ஒரு ஆயத்தத்தோடு வரணும். அதேமாதிரி இந்த கம்யூனியன் சும்மா வந்துட்டு ஏதோ போனோம் எடுத்தோம் அப்படின்றது இல்லாமல் நம்ம அதற்கும் ஆயத்தப்பட்டு தான் வரணும். தேவனே என்னிடத்தில் இருக்கும் குறைகளை மன்னிங்க, நம்ம இடத்துல வருவதற்கு நான் தகுதியில், அந்த மாதிரி நம்மளே நம்மளோட சுய பரிசோதனை செய்து அப்புறம் தான் வந்து அந்த ஆயத்தப்பட்டு தான் நம்ம வந்து திருவிருந்திலையும் பங்கு பெறணும். இந்த மாதிரி நான் வந்து ஒரு நிர்விசாரமாக ஒருவேளை ஆலய ஆராதனையில் பங்கு பெறுவேனேயானால் அல்லது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நான் வந்து கம்யூனியனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேனே ஆனால் தேவனுடைய பார்வையில் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? இதை நாம் பல வேளைகளிலே நாம் மறந்து விடுகிறோம். அதுக்கடுத்து இன்னொரு அடுத்த ஒரு கேஸ் ஸ்டடி. ஆஃபீஸில் இருக்கிறோம், நம்மளுக்கு பிடிக்காதவங்கன்னு எப்படி இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து ஒரு நல்ல காரியத்தை செய்யணுன்ட்டு கொண்டு வராங்க, ஏதோ பண்ணுறாங்கன்னு வைங்களேன், லீட் எடுத்து பண்ணுறாங்க, அது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பேர் கிடைக்கும் அப்படின்னு இருக்குதுன்னு வைங்களேன். நம்ம அதை தடுக்கும் விதமாக நம்ம ஒரு கேங் சேர்த்துக்கிட்டு, இது நடந்திருக்கு என்ன, நான் அதனால தான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அதை ஒரு கேங் சேர்த்துட்டு அந்த காரியத்தை செய்ய விடாமல் எப்படியோ தடுத்து ஓச்சு விட்டு அவருக்கு வந்து அவரை செய்ய விடாமல் பண்ணிடுறோம். நம்ம கிறிஸ்தவங்க தான், ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, அவர் செஞ்சார்னா அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும், நான் பின்னாடி போயிடுவேன், அல்லது எனக்கு அவர் மேலே எரிச்சல், அதை செய்ய விடக்கூடாது, இப்படி ஒரு எண்ணம் வருகிறது. இது தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இது இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணுறது கரெக்டாக சரியா? இதை வந்து நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி நான் கொஷின்ஸ் கேட்டே வரேன்ல, இதை வந்து நம்ம தேவ சமூகத்தில் உட்காந்து ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை தியானித்து அவரிடத்தில் கேட்கும் பொழுது கட்டாயம் வந்து நம்மளோட பேசுவார். எங்களோடலாம் நிறைய விதத்தில் பேசியிருக்காங்க, உங்களோடையும் இருக்கும். அதனால் நம்ம அவருக்குன்னு நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது கட்டாயம் தேவன் நம்மளோடு பேசுவார். இன்னொரு காரியம், ட்ரெயினில் பஸ்லலாம் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி போகும் பொழுது பல பேர் தான் நம்ம மீட் பண்ணுவோம். அதில் நம்மளுக்கு இரிட்டேட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, நம்ம கோவப்படுத்துகிறவங்களும் இருப்பாங்க. அந்த நேரங்களில் நம்ம அவங்ககிட்ட போய் சண்டை போடுவோமா, அல்லது அமைதியாக இருந்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அப்படி போயிடுவோமா? நிறைய நேரங்களில் சண்டை தான் போடுவோம் இல்லையா? அவன் நீ எப்படி பேசலாம், எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நம்ம கோவத்தை காட்டுவோம், எரிச்சலை காட்டுவோம் இல்லையா? இதுவும் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இதெல்லாம் சின்ன சின்ன காரியம், என்னடா இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறானே, இது வந்து எனக்கு உணர்த்தப்பட்டது. நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணுகிற சிறிய சிறிய காரியங்கள் அது தேவனுடைய நாமத்தை குலைப்பதாகத்தான் இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய நற்கிரியைகள் வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்கணும். அது எங்கேயா இருந்தாலும் சரி, நம்ம மேலே தப்பே இல்லாமல் இருக்கலாம். நம்ம வேலை பார்க்குற ஸ்தலத்தில் இப்போ நம்மளுக்கு மேல் அதிகாரி நம்மளை வேணும்னே ஹராஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணணும்? நம்ம திட்டி தீர்த்துருவோம், அவன் அப்படி இவ இப்படி அப்படின்னு இல்லையா? எனக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை வந்தது உண்டு. ஆனால் ஒரு கட்டத்தில் நான் உணர்த்தப்பட்டேன். ஏன்னா தேவன் அனுமதித்தது அது. அது வந்து நான் உணர்த்தப்பட்டதுக்கு பின்னாடி நான் வந்து ஜெபந்தான் பண்ணேன். என்னென்னா எனக்கு பலன் வேணும், எனக்கு ஞானம் வேணும் அந்த நேரத்தில். ஏன்னா நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரியாக்ட் தான் பண்ண ஆரம்பித்தேன். நான் அந்த ரியாக்ட் பண்ணதோட விளைவு எனக்கு வந்து ஒரு 6-7 இயர்ஸ் வந்து அவங்க நல்லா பண்ணி எடுத்தாங்க. என்னோடய ப்ரொமோஷன் எல்லா காரியங்களையும் வந்து அவங்க பண்ணாங்க. அது வந்து ஜஸ்ட்டு ஒரு ரியாக்ட் பண்ணது, மாம்சமாக நான் வந்து என்னோடய கோவத்தை வெளிப்படுத்தினோட எஃபெக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸ் பக்கம் போச்சு. அப்போ வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடந்தது. அதில் வந்து அந்த ட்ரைனிங்கில் அவர் வந்து எனக்கு அந்த ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி சொல்லிட்டு என்னை தான் கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு அந்த கேஸ் ஸ்டடியில் அவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, இப்படி கை வச்சுக்கிட்டாரு, இந்த கையில் என்னோடய கையை வச்சு அந்த கையை புஷ் பண்ணணும் அப்படின்னார்.
அப்போ நான் புஷ் பண்ணுறேன், அவரும் ரெசிஸ்ட் பண்ணுறாரு, நல்லா அப்படி தள்ளி தள்ளி அவரும் பிடிக்கிறார், நானும் இப்படி தள்ளுறேன், பயங்கரமாக தள்ளுறேன். அப்புறம் அதுக்கடுத்து சொன்னார், சரி போய் விடுங்க, இப்போ தள்ளுங்க அப்படின்ட்டு கையை வைக்கிறார். நான் இப்படி புஷ் பண்ண உடனே அவர் கையை இப்படி எடுத்துட்டார், நானும் விட்டுட்டேன். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாரு. இது வந்து எனக்கு அந்த இன்சிடெண்ட் ஆஃபீஸில் நடந்துகிட்டு இருக்கிறப்போ நடந்த ஒரு சம்பவம் இல்லையா. அப்போது அது என்ன தெரியுது அப்படின்னு கேட்டார். எனக்கு சொன்னேன், இல்லை நான் புஷ் பண்ணேன், நீங்கள் விட்டுட்டீங்க, அதனால் நானும் விட்டுட்டேன், இதுதான் அப்படின்னாரு. அப்போ வந்து எனக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரில, தேவன் சொன்ன மாதிரி. இந்த ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு எதிராக நிற்கிறப்போ நீ போய் வம்படியே நீயும் போயிட்டு சண்டை போடாத. நீ சண்டை போட போட எதிர்த்து நிற்க அவங்களும் எதிர்த்து தான் நிற்பாங்க. விட்டுரு, தேவனுடைய பாதத்தில் விட்டுரு, அவரோட பாதத்தில் விட்டுரு, அது அவர் பார்த்துக்குவார், யுத்தம் அவர் பண்ணுவார், நீ பண்ணாத. நீ சுயமாக எடுத்து நீ யுத்தம் பண்ணினால் நீ மேற்கொள்ள மாட்டாய். அதில் வந்து கண்ணீர் இருக்கும், வேதனை இருக்கும், விரக்தி, அதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம விட்டுட்டு அவரோட பாதத்தில் காத்திருந்தோமே ஆனால், என்னை வந்து யார் வந்து, இது பெருமைக்காக நான் சொல்லலை, நான் ஜெபம் பண்ண, அதுக்கு பின்னாடி வந்து ஜெபம் பண்ண தான் ஆரம்பித்தேன். அவர் வந்து ஒரு பெரிய ஹெட், எங்கள் ஃபுல் வெர்டிக்கலுக்கு வந்து அவர் ஹெட், சீனியர் ஜெனரல் மேனேஜர். ஒரு பர்டிகுலர் டே வந்து எங்களை எல்லாத்தையும் கால் பண்ணாங்க, சொன்னாங்க அவரை வந்து நாங்கள் டெர்மினேட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. இது வந்து என்னால் நம்ப முடியல. என்னோடய பாஸுக்கும் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ். இந்த என்னோடய பாஸ் வந்து என் மேலே தப்பு இல்லை தான், நான் வந்து என்னோடய பார்ட்டில் வந்து நான் கரெக்டாக தான் இருந்தேன். ஆனால் அந்த லேடி பாஸ் அவங்க வந்து அவங்க எதிர்பார்க்க விதமாக, அதாவது எப்படின்னா அவங்க நில்லுனா நிற்கணும், உட்காரணும்னா உட்காரணும். இப்போ நம்ம வந்து அப்படி இல்லை, நம்மளுக்கு தப்புன்னு தெரிஞ்சதுன்னு கேட்போம்ல, இல்லை அது அப்படி பண்ணால் வராது அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் அந்த பெரிய பாஸ்ட்டை சொல்லி என்னை வந்து எந்தெந்த அளவுக்கெல்லாம் பிரச்சனை பண்ண முடியும் அவ்வளோ பண்ணாங்க. ஒரு கட்டம் வர வந்து நானும் வந்து எதிர்த்து அடி ரொம்ப அப்படி நின்னேன், அதுக்கு உண்டான விளைவுகளை நான் சந்தித்தேன். ஆனால் எப்பொழுது தேவனுடைய பாதத்தில் நான் உட்காந்தேன், இன்றைக்கி வந்து அவர் இல்லை. தேவன் வந்து அவர் வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அது வந்து அதாவது ஆன் த ஸ்பாட் அவங்க டிக்ளேர் பண்ணது, இந்த நிமிடத்திலிருந்து அவர் இல்லை. நான் இது எதுக்கு வேண்டி சொல்கிறேன் அப்படின்னா, பல வேலைகளிலே நம்ம வந்து அந்த மனிதர்களை பார்த்து நம்மளும் தப்பு மேலே தப்பு பண்ணுறோம், அல்லது நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் பார்த்து, அல்லது நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு 4 பேர் சொல்லுவோம், ஆமாம் அவன் அப்படித்தான், அந்த பாஸ் இப்படித்தான் அப்படின்னு நம்ம பேசுகிறதுனால நம்மளும் தப்பு பண்ணுவோம். தேவன் அதில் பிரியப்படவில்லை. நீ கிறிஸ்தவன், அந்த இடத்துல நீ சாட்சியாக நில், விட்டுரு, என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்குவேன். இதை நான் சொல்கிறேன், ஈஸி, செய்கிறது கடினம். ஏன்னா நம்மளை வந்து அந்தளவுக்கு ஒரு கார்னர் பண்ணி எடுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த வலி, அந்த எரிச்சல், கோவம் வந்து பயங்கர பீக்கில் இருக்கும். இவன் சொல்லி நான் என்ன கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அவங்க பெரிய பொசிஷனில் தான் இருப்பாங்க. ஆனால் தேவன் நம்ம இடத்துல விரும்புவது வந்து அது இல்லை. விட்டுரு மகனே, எங்கிட்ட விட்டுரு, யுத்தம் என்னுடையது, பழி வாங்குதல் என்னுடையது, நீயும் சொந்தத்துக்கு எடுக்காத. இது ஒரு காரியம். அதே போல் இன்கம் டேக்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே, நம்ம ஒர்க் பண்ணுற எல்லாருமே நம்ம வந்து ஃபைல் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். அதில் வந்து ஒரு சின்ன பாட்டு தான் சொல்கிறேன், ஓகே. அது வந்து நீங்கள் வந்து கடவுள்கிட்ட கேட்டுக்குங்க, நம்ம எப்படி ஃபைல் பண்ணுறோம் என்னங்கிறத வந்து கடவுள்கிட்ட கேட்டு நீங்கள் இதை பார்த்துக்குங்க. ஒரு சின்ன இது வந்து என்னென்னா, அதில் வந்து நம்ம ஹவுஸ் ரெண்ட் பே பண்ணுறோம் இல்லையா, அதை நம்ம காமிக்கலாம். அந்த ஹவுஸ் ரெண்ட்டு காமிக்கிறது வந்து எப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக காமிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டேக்ஸில் பெனிஃபிட் வரும். இது நிறைய பேர் பண்ணுவாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது, எதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வெட்டியாக கொடுக்கணும், அவன் என்ன நம்மளுக்கு நல்லது பண்ணுறானா, நம்ம எதண்டாவதும் பேசுவாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான் போவாங்க. நம்மளும் ஒரு அந்த இதில் ட்ராப்பில் விழுந்துருவோம் சில நேரம். இதில் என்னத்து இருக்குது, 15,000 இருக்கிற இடத்துல ஒரு 25,000 போட்டப்போ என்ன யாருக்கு தெரிய போகுது இல்லையா, போட்டு நம்ம ஒரு பெனிஃபிட் எடுத்துருவோம். ஆனால் எங்கள் அப்பா வந்து எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, எந்த விதத்துலேயும் ₹1 சரி அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, அப்படி வந்து ஷார்ட்கட்டில் நீ எங்கேயுமே வந்து எதுவும் பண்ணாதேம்பாங்க. பை காட்ஸ் கிரேஸ் வந்து நான் பண்ணலை, இல்லை சொல்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி பண்ணி விடுகிறோம், நம்மளுடைய பார்வையில் அது தவறானதாக இல்லை. பட் இந்த கொஷின் இருக்கா, தேவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய, ஏன்னா யாருக்கும் தெரிய போகிறதில்ல தான், நீங்கள் போகிறதுனால யாரும் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ண போகிறதும் கிடையாது தான். பட் தேவனுடைய பார்வையில் அது சரியா, இந்த கேள்வி நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? நம்ம அந்த போகிற காலம், போகிற அந்த ஸ்பீடான இதில் வந்து நம்ம போயிட்டே இருக்கிறோம், தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்கோம். சின்ன சின்ன தப்பு தான், நான் கொலை பண்ணலை, கொள்ளை அடிக்கலை,
நான் பெரிய தப்பெல்லாம் பண்ணலப்பா, நான் அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கேன், கரெக்டாக நான் சர்ச்சுக்கு போவேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் பர்ஃபெக்ட். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன டே டு டே லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன காரியங்களை நான் எப்படி இருக்கிறேன்? தேவனுடைய பார்வையில் நான் நலமானதை செய்கிறேனா? நம்ம ஒவ்வொரு காரியமும் செய்வதற்கு முன்னதாக கொஞ்சம் சிந்திச்சோம்னு வச்சுங்களேன், அந்த சுயம் போயிடும், அந்த சுயம் அழிஞ்சிரும். அந்த அந்த ஒரு பர்டிகுலர் அது ஒரு ஜஸ்ட் ஒரு தாட் வந்ததுன்னா போதும். ஆனால் அது அவ்வளோ எளிதல்ல. எப்போ வரும் அப்படின்னா, தேவனுடைய பாதத்தில் எந்த அளவுக்கு நம்ம அமர்ந்திருந்து அவருடைய வேதத்தை எந்த அளவுக்கு நம்ம தியானித்து அந்த வார்த்தைகள் நம்மளுக்குள்ளே கிரிய சேர்ப்பு மட்டும்தான் அது நடக்கும். ஏன்னா நம்ம தப்பு பண்ணுறப்போ அந்த வார்த்தை நம்மளுக்கு சுட்டி காமிக்கும். இது நான் சொல்கிறதுனால நான் 100% பர்ஃபெக்ட்னு தயவுசெய்து யாரும் நினைக்காது. நான் திரும்ப தான் சொல்கிறேன், தேவன் என்னோடும் இடைப்படுறதுனால தான் நான் இதை பேசிகிட்டு இருக்கேன். டே டு டே லைஃப்பில் கிறிஸ்தவ வாழ்க்கை இப்பொழுது எப்படி இருக்கிறது? எல்லாம் செய்கிறாங்கல்ல, 1000 பேர் செய்கிறான், இதில் நானும் செஞ்சேன் என்ன? நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இதிலலாம் ஒன்றுமே இல்லை, நம்மளும் அதில் அடிபட்டு நம்மளும் போயிடுறோம். அப்போ அந்த இடத்துல கடவுள் நம்மளை நீ உலகத்தானை போல வாழணும்னு விரும்பலை, நீ ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தான் உங்களையும் என்னை பார்த்து அவர் கேட்குறார். நீ என்னுடைய பார்வையில் நீ விசேஷித்தமானவன், விசேஷித்தமானவள், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை ஒரு சித்தத்திற்காக ஒரு நோக்கத்திற்காக நான் உன்னை அழைத்து அறிந்து கொண்டு இருக்கிறேன். நீ அதெல்லாம் மறந்துவிட்டு நீ இந்த உலகத்தாரை போல நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறாயா? தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து அந்த அந்த கேள்வித்தை, இப்போ நம்ம அந்த பாட்டு பாடினோம்ல, அவர் வேதனையோடு பார்த்துட்ருக்கார். என்னைக்காவது என் மகன் அதை புரிஞ்சுக்குவான், என்னைக்காவது என் மகன் இதை புரிஞ்சுட்டு என்கிட்ட வந்துடுவா, என்னுடைய அந்த டாஸ்க்கை இவ செய்கிறதுக்கு இன்னும் தயாராக இல்லை அப்படின்னு அவர் வேதனையோடு பார்த்துட்ருக்காருன்னா எத்தனை நாள் நம்ம கடத்த போகிறோம் இல்லையா? உலகத்தில் கடைசி காலத்தில் இருந்துகிட்ருக்கோம். நம்ம எல்லா பக்கமும் பிரசங்கத்தை இதே தான் கேட்குறோம், கடைசி காலம் கடைசி காலம் கடைசி காலம். பட் இன்னும் நம்ம ஒரு ஒரு நிர்விசாரமாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். கிறிஸ்தவம் பண்ண வேண்டிய காரியங்கள் எத்தனையோ இருக்குது, நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்தாரை போல தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். கோபம், எரிச்சல், பொறாமை, போட்டி, பெருமை, மனமேட்டிமை, நான் தான், இது எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது, அது நம்மகிட்டையும் இருக்குது. தேவனுடைய பார்வையில் இது சரியானதா என்று நம்ம யோசிக்கணும். நான் தமிழ்நாட்டில் ஒரு திருச்சபைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த திருச்சபையில் நடந்த ஒரு வேதனையான காரியம்தான். நான் இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அந்த திருச்சபையில் பார்த்தீங்க அப்படின்னா 2 குரூப், ஓகேவா? ஒரு குரூப் கமிட்டியில் இருக்காங்க, அவங்க சில காரியங்களாம் பண்ணாங்க. அதில் ஒரு காரியம், சர்ச்சுக்கு சைடில் ஒரு பெரிய ஷெட், அவங்க ஒரு மீடியமான சர்ச்சு தான், ரொம்ப பெரிய சர்ச்சில். ஸோ அவங்க பணம் கலெக்ட் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த கமிட்டியானது ஷெட்டெல்லாம் போட்டு ஒரு ஸ்டேஜு, ஒரு ஷெட்டு. ஸோ அது எதுக்குன்னா ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் அல்லது நம்ம ஃபுட்டு பரிமாறுறது அந்த மாதிரியான காரியங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு, அதனால் யூஸ்ஃபுல்லான அதுதான். ஆனால் அதை தடுக்கணுன்ட்டு இதுக்கு போட்டியான குரூப் இருக்கு இல்லையா, அவங்க பல விதத்தில் பண்ணாங்க. ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் அது நல்லபடியாக நடந்து முடிந்தது. இப்போ அடுத்த அந்த எலெக்ஷன் நம்ம நல்ல பை காட்ஸ் கிரேஸ் இங்கெல்லாம் அந்த எலெக்ஷன் இல்லை. தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, எத்தனை சர்ச்சில் இந்த எலெக்ஷன் அதுக்கு என்னென்ன நடக்குதுன்னு, ரைட்? கிறிஸ்தவங்க தான் நம்ம. அப்படி எலெக்ஷன் நடக்குது, இப்போ கமிட்டி மாறுது. அப்போ அந்த ஆப்போசிட் குரூப் உள்ளே வராங்க. அவங்க அவங்க மேலே அந்த எந்த குரூப் போட்டாங்க, அவங்க மேலே இருக்கிற அந்த கோபம், அந்த வெறுப்பு, எரிச்சல்னால ஃபஸ்ட்டு அவங்க டிசைட் பண்ணதை அதை டெமாலிஷ் பண்ணணும். அந்த டெமாலிஷ் பண்ணி சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்போ எல்லாருமே நல்லவங்க தான், நீங்கள் தனியாக போய் பேசி பாருங்கள், எல்லாருமே நல்லவங்க தான். இதுதான் இது இப்படி பண்ணுறதுனால கெட்டவங்கன்னு அப்படி நான் சொல்லலை. நம்ம என்ன பண்ணுறோன்னா பல வேலைகளையும் மறந்து விடுகிறோம். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிற அதை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க, அந்த இதை மறந்து விடுகிறோம். அப்படி மறந்து அவங்க அப்புறம் 2 குரூப்புக்கு இடையில் பயங்கர சண்டையெல்லாம் நடந்து போலீஸெல்லாம் வந்துச்சு. அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனை தான். ஒரு ஆலயத்தில் அந்த மாதிரி ஒரு குரூப்பிசம் நடந்து, சண்டை நடந்து, போலீஸ்காரெல்லாம் அவங்கெல்லாம் கேவலமாக ஷூவோடு சேரை போட்டு உட்காந்துருந்தா. அப்படி இதெல்லாம் எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் இல்லை? நம்ம திருச்சபை, அதாவது ஆலயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் இல்லை? அவங்க இப்போ அவங்க எல்லாருமே நல்லவங்க தான். அவங்க கொஞ்சம் சிந்திச்சிருந்தால்,
நம்ம எதுக்காக இப்படி ஒரு போட்டி மனப்பான்மையோடு நம்ம செயல்படணும்? அவங்களும் செஞ்சாங்க, ரைட், நம்மளும் நம்மளால் முடிஞ்சது தேவனுக்காக செய்வோம். அந்த ஒரு ஒன்னஸ் இல்லை, நிறைய திருச்சபையில் இல்லை. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அந்த எலெக்ஷன், பிஷப் எலெக்ஷன் இதெல்லாம் நம்ம சவுத்தில் நடக்கிறத நான் சொல்கிறேன். எத்தனை பேர் கேவலமாக பேசுகிறாங்க இல்லையா? அதுக்கு காரணம் யார்? நம்ம கிறிஸ்தவங்க தான். தேவனுடைய பார்வையில் நலமா? எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு சின்ன கூட்டத்தை நம்ம தெரிஞ்செடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம பண்ணுற காரியம் என்ன? அவர் என்ன நோக்கத்துக்கு அழைத்தாரோ அதெல்லாம் மறந்து விட்டு அதை ஒதுக்கிட்டு நம்ம சுய சிந்தையில் என்ன தோணுகிறதோ அதை நாம் பண்ணிக்கொண்டு நம்ம சுயம் போல போய்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அந்தப்படியான ஒரு கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது. தேவனுடைய பார்வையில் நான் விசேஷித்தமானவள். திரும்பவும் அதை தான் தேவன் சொல்கிறார். ஒருவேளை நம்ம ஒரு ஏதோ வெக்ஸாகி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோடு வந்திருக்கலாம், இவங்க என்னை காயப்படுத்திட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா, நான் சொல்கிறார் தேவனுடைய பார்வையில் நம்ம விசேஷித்தமானவர்கள். அதனால் நம்ம எதை பற்றி யார் என்ன பண்ணாலும் நம்ம கவலைப்படவே தேவையில்லை. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்களா. ஸ்டார்டிங்கில் தான் கேட்டேன் இல்லையா, சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் அடிக்கடி கேட்பது உண்டு. ஏனென்றால் இப்போ அந்த சந்தோஷங்கிறது எத்தனை பேர்த்துட்டு உண்மையால் இருக்கும் அப்படின்னு கேட்டு பாருங்கள். தனியாக போய் இந்த ஒரு சர்வே மாதிரி எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 80% இருக்காதுன்னு தான் வரும். வெளியே நம்ம காமிச்சிக்கிறோம் போலியாக, உண்மையாலுமே சந்தோஷமாக இருக்கிறோமா? ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பல கவலை. தேவன் சொல்லிக்கார், நீ எதை பற்றி கவலைப்படாதப்பா, என் மேலே போட்டு நான் பார்த்துக்கிறேன்னு. ஆனாலும் நம்ம விடுறதில்ல. அதை எப்படி தேவனை நான் சுமக்கிறோம் இல்லையா? இது என்னை சேர்த்து தான் பல வேலையில் மறந்தபடி போயிடுவோம். அப்புறம் முடியாத பட்சத்தில் தான் தேவனை பிடிக்கிறது. முடியல அப்படின்ட்டு இல்லையா? ஸோ தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் விசேஷித்தமானவர்கள். அதனால் நம்ம எதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம அவருடைய சமூகத்தில் அதிக நேரம் நாம் செலவிட்டு அவருக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வார்த்தையை தியானித்து அவருடைய வார்த்தையின்படி நடக்க நாம் முயற்சி செய்வோமே. ஆனால் எதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. கடைசியாக நம்ம சொன்ன மாதிரி நான் எந்த ஒரு காரியமும் செய்யறதுக்கு முன்னதாக தேவனுடைய பார்வையில் இது நலமானதா அல்லது இது சரியா அப்படிங்கிற ஒரு தாட் மட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவருடைய பாதை விட்டு நம்ம விலகி போக மாட்டோம். அவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நம்ம ஈடுபட மாட்டோம். கண்டிப்பாக அவர் என்ன நோக்கம், நான் குட் ஃப்ரைடேயில் இதான் சொன்னேன், நம்ம வந்துட்டு போகிறனால இல்லை, அவர் நம்ம குறித்து ஒரு நோக்கம் வச்சுருக்கார், ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அதை நம்ம எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறது தான், காணிக்க கொடுக்கறது தான் கடவுளுடைய நோக்கம். இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரையும் டிஃப்ரெண்ட்டாக அழைச்சிருக்கார். எங்கேயோ இருந்தோம் இல்லையா, வேலைக்காக வந்திருக்கோம், பிஸ்னஸ்க்காக வந்திருக்கிறோம், படிப்புக்காக வந்திருக்கிறோம், நம்ம நினச்சிருக்கோம் அதுக்காக தான் வந்திருக்கோம். இல்லை, தேவனுக்கு அந்தப்படியான ஒரு வசதி வாய்ப்புகளை ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த பட்டணத்தில் நம்மளை கொண்டு அவர் செய்ய நினைக்கிற காரியங்கள் உண்டு. அது எத்தனை பேர் அவருடைய சமூகத்தில் காத்திருந்தால் அதை அறிந்து கொண்டு இருக்கிறோம். தேவனே நீர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம அனுதினமும் அதை கேட்கும் பொழுது தேவன் நிச்சயம் நம்மளுக்கு அதை வெளிப்படுத்துவார். நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக கண்டிப்பாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்போம் என்று நம்புகிறேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.